வணக்கம் சக மாலுமி தோழர்களே, உங்களை மீண்டும் இந்த காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு டிஜி ஷிப்பிங் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். டிஜிஎஸ் ஆர்டர் நம்பர் 9/2024 டேட்டட் ஆன் May 24, 2024 MEO NCV கிரேட் சர்டிஃபிகேட் ஆஃப் காம்படன்சி review of the course curriculum, eligibility, examination, assessment and certification. அதாவது நியர் கோஸ்டல் வெசல்ஸில் இன்ஜினியர்ஸ் ஆகிறதுக்கு பிஇ இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கணும், ஜிஎம்இ முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. டிப்ளமோ ஹோல்டர்ஸும் டைரெக்டாக இன்ஜினியர் ஆகலாம். எப்படின்னு இந்த சர்க்குலரில் ஃபுல் டீட்டெயிலாக அரௌண்ட் ஒரு 85 பேஜஸ்க்கு இந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒரு 6 months ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு 6 months சி சர்வீஸ் அஸ் இன்ஜின் கேடட்டாக பண்ணிவிட்டு எக்ஸாம் அப்பியர் ஆகலாம் டைரெக்டாக. இல்லைன்னா ஓப்பன் சிடிசி எடுத்துகிட்டு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் 12 months சி சர்வீஸ் அஸ் இன்ஜின் கேடட்டாக பண்ணிவிட்டு கிளாஸ் 4 என்சிவிக்கு இன்ஜினியரிங்க்கு அப்பியர் ஆகலாம். இந்த ஷார்ட்கட்டில் போகும்போது டிப்ளமோ ஹோல்டர்ஸும் டைரெக்டாகவே நியர் கோஸ்டல் வெசல்ஸில் சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் ரொம்ப குயிக்காகவே போயிடலாம். இது எதனால் அப்படின்னா, என்சிவி வெசல்ஸில் ஷார்ட்டேஜ் ஆஃப் இன்ஜினியர்ஸ், அதனால் டிஜி ஷிப்பிங் இதை ஐஎம்ஓ இண்டஸ்ட்ரி கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸும் இன்ஜினியர் ஆகாங்க. இந்த சர்க்குலர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணுங்கள். சர்க்குலர் இருக்குது, அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஃப்ளோர் டயக்ராமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற டிஜிஎஸ் சர்க்குலர்ஸ், எம்எம்டி ரெகுலேஷன்ஸ், மெரைன் அப்டேட்ஸுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு கரண்ட் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.